வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த இடத்துல கூடாரம் எத்தனை முறை வருது? 2 முறை வருது. கூடார மறைவிலே வைத்து அப்புறம் கூடார, நல்லா கவனிங்கம்மா, கூடாரத்தில் முதல்ல என்ன ஒன்றுது? மறைத்து, அப்புறம் கூடார மறைவில் என்ன பண்ணுறாராம்? ஒளித்து வைத்து. அது ரெண்டையும் வித்தியாசத்தை பார்த்துக்கணும். இப்போ நம்ம கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம். இது உள்ளுக்கு ஒளித்து வைக்கிறேன்னு அர்த்தம். இதுக்குள்ளே ஏதோ ஒன்றை தூக்கி போட்டு உங்களை என்ன செய்கிறது? ஒரு கம்பளமோ ஒரு போர்வையோ ஒரு சாக்கோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஒளித்து வைக்கிறது. அல்லேலூயா. கூடாரத்துக்குள்ளே வைக்கிறாரு ஃபஸ்ட்டு. அடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து என்ன செய்கிறாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டுமானால், மனித கூடாரத்தின் மரணமும் தேவ கூடாரத்தின் ஜீவனும் அப்படிங்கிற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. மனித கூடாரத்தில் என்ன இருக்குது? மரணம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய கூடாரத்தில் என்ன இருக்கும்? விசுவாசங்கிற உங்களுக்குள்ளே இருக்குது. தேவ கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அது இந்த செய்தியினுடைய மையத்தில் கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ ஒரு முன்னுரையை, தொடக்க உரையை நம்ம கேட்கணும். ஆமென். இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு துவக்க உரையை இந்த வசனத்துக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். அது என்ன கேள்வி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய தீங்குக்கு, ஆபத்துகளுக்கு, நெருக்கடிகளுக்கு நம்ம ஒளிந்து கொள்ளத்தக்க கூடாரத்தை வைத்திருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அம்மா தொந்தரவு தாங்க முடியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பெரிய ஆபத்து வரும்போது, தீங்கு வரும்போது நாம் ஒளிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளுகிற கூடாரம் எது அப்படின்னு உங்களை என்னையும் பார்த்து நம்மை நாமே பார்த்து கேள்வி கேட்டுக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எந்த கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறோம்? ஸ்தோத்திரம். நம்மில் பல நேரங்களிலே பலர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பணத்தை கூடாரமாக, பதவியை கூடாரமாக, செல்வாக்குள்ள மனிதர்களை கூடாரமாக, நம்முடைய சொந்த புத்தி யுக்தி முறைகளை கூடாரமாக நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய நெருக்கடிகளுக்கு, நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா தீங்குகளுக்கு நாமளாய் தெரிந்து கொள்ளுகிற கூடாரங்கள் பல உண்டு. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா.
தீங்கு நாளில் என்ன ஒன்று வரான்? தீங்கு நாளில் என்ன ஒன்று வரான்? கூடாரம். என்ன கூடாரம்? யாருடைய கூடாரம்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தை, அவருடைய கூடாரம். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் என்ன சொல்கிறோம்? மனித கூடாரம், தேவனுடைய கூடாரம் என்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? இப்போ எந்த கூடாரத்தில் அவர் மறைக்கிறாராம்? தாவீது சொல்கிறாரு, தீங்கு நாளில் என்னுடைய கூடாரத்தில் அவர் மறைக்கிறேன்னு சொல்லலை, தம்முடைய கூடாரத்தில் என்ன செய்கிறாராம்? தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து, அப்புறம்தான் உயர்வு. சோத்திரம். அது உயர்வுக்கு அப்புறம் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய கூடாரத்தை அவன் பேசுகிறான். அப்படிப்பட்ட கூடாரத்தில் என்னை தீங்கு நாளிலே கர்த்தர் மறைக்கிறார் என்று பேசுகிறான். ஆனால் நீங்களும் நானும் எதை கூடாரமாக நம்பி ஓடி ஒளிகிறோம்? ஒளிகிற கூடாரம் எது? ஆபத்து காலத்தில் அது நமக்கு பாதுகாப்பை தருமா? அது எதை செய்யும்? அப்படிங்கிறதான் செய்தியினுடைய கருப்பொருள். ஆமென். மனிதனை நம்பி ஓடி ஒளியக்கூடிய கூடாரம் அது ஆபத்து காலத்தில் உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பை தராது. மாறாக அது நம்மை குத்தி கொள்ளும் கல்லறையாக மாறக்கூடும். ஆமென். நம்மளை குத்தி கொள்கிற கல்லறையாக என்ன செய்யும்? மாறும். சோத்திரம் என்று அதைத்தான் நாம் சங்கீதம் 27:5 நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 27:5 தாவீது ராஜா தெளிவாக சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்று அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இது தாவீதோட சங்கீதம் தானே? ஆமாம், தாவீதோட சங்கீதம். அவர் யுத்த களத்தில் உச்சக்கட்ட பயங்கரத்துக்கு நடுவில் நின்று கொண்டு தாவீது இந்த வார்த்தை எழுதுவதை நீங்கள் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாரு? ஒரு சில வசனங்களில், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. ஆபத்து காலமாக இது? மகிழ்ச்சியான காலமாக இது? ஒரு கூட்டம் அவனுடைய மாம்சத்தை வேட்டையாடுறதுக்கு ரெடியாக நிற்கி, அல்லேலூயா, அழிக்க ரெடியாக இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாருப்பா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு, ரட்சிப்பாக இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. யாருக்கு அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது? இந்த உலகத்தில் எவன் வேணாலும் இருக்கட்டும்னு வந்துடுது அந்த இடத்துல. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு என்னவா இருக்காராம்? ஜீவனின் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுக்கு பலன். நம்முடைய பலன் எதுவாக இருக்குது? சோத்திரம். முந்தைய ஒரு காலத்தில் தீமோத்தேயு ராஜன் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். நமக்கு பலன் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இல்லை, நமக்கு பலன் அமெரிக்கையும் நம்பிக்கையும் அப்படின்னு பேசுவார். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே தாவீது எதை பலனாக எண்ணுகிறார்? கர்த்தர் என் பலனாக இருக்கிறாரு. ஆகவே எனக்கு எவ்வளவு பெரிய தீங்கு நாட்கள் வந்தாலும், மனுஷனுக்கு தீங்கு நாட்கள் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன நாட்கள் உண்டு? தீங்கு நாட்கள் உண்டு. சோத்திரம். மறந்துடக்கூடாது. எல்லா நாளும் அப்படியே சந்தோஷமாக ஆடல் பாடல் பாடுற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிடவே கூடாது. ஆமென். சோத்திரம். இப்போ தாவீது தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைப்பார், ஏனென்றால் அவர் என் ஜீவனின் பலனானவர், நான் அதனால் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு பெரிய பொல்லாத ஒரு கூட்டம் என்னை பட்சிக்க வந்தாலும், எனக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் எப்படி தான் இருக்கும்? எப்படி இருக்கும் இருதயம்?
பயம் இல்லாமல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம், பயமில்லை 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 கர்த்தர் எனக்கு என்னது என்ன வரி வருது, சோத்திரம், அதனால் நான் பயப்படுறதில்லை அப்படிங்கிறான். அல்லேலூயா, சோத்திரம். இங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வரும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்த கதாபாத்திரம் யார் அப்படின்னா, சிசேரா என்ற ஒரு ராஜா. சிசேரா, அல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு பயந்து தப்பி ஓடுகிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் எங்கே ஓடுறான் அப்படின்னா, யாகேல்ங்கிற ஒரு பெண்மணியினுடைய கூடாரத்துக்குள்ளே ஓடுறான். 2 பாத்திரம் நம்ம வைக்கிறோம். ஒன்று தாவீது. தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய கூடார மறைவில் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் என்ன செய்வார், என்னை மறைத்து வைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேலே என்ன செய்வார், உயர்த்துவார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் நான் ஒரு மனிதனை காண்பிக்கிறேன். அவன் பெயர் சிசேரா. அவன் என்ன செய்கிறான் என்றால், யாகேல் என்ற பெண்மணியின் கூடாரத்துக்குள்ளே அடைக்கலம் புகுகிறான். அந்த மனித கூடாரம் அவனுக்கு என்ன செய்தது என்பது தான் இங்கே செய்தியினுடைய மைய கருத்தாக அமைகிறது. அல்லேலூயா. தாவீது தேடிய தேவ கூடாரம் அவனுக்கு என்ன செய்தது, சிசேரா தேடிய மனித கூடாரம் அவனுக்கு என்ன செய்தது, மனித கூடாரம் என்ன கொண்டு வருகிறது, தேவனுடைய கூடாரம் என்ன கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தியின் ஆழமான கருத்து. அல்லேலூயா. இதை நாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. முதலாவது நாம் மனித கூடாரத்தை பார்ப்போம். மனித கூடாரத்தின் ஏமாற்றம் இங்கே வெளிப்பட போகிறது. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 4:17 வாசிங்க. ம் 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 சமுக்காலம்தான். சமுக்கு அப்புறம் காலம் இல்லை. ம் 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 போதும். இப்போ இந்த வசனங்களில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. என்ன புரிந்து கொள்கிறீங்க? சிசேரா என்ற யார்? சிசேரா. இந்த சிசேரா யார் அப்படின்னா, இந்த சிசேராவுக்கு எதிராக கர்த்தர் தெபோராலையும் பாராக்கையும் எழுப்புகிறார். நீங்கள் மேலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து வாசிக்கணும் அப்படின்னா, ஒருங்க நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே 4வது வசனம், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலைத்தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலே இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அல்லேலூயா. அவள் நப்தலியுள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அல்லேலூயா. இவன்
தானா யுத்தத்துக்கு வந்தவன்ல இந்த சிசேரா. இவனை யார் யுத்தத்துக்கு இழுக்கிறதான்? கர்த்தர் அவனை யுத்தத்துக்கு இழுக்கிறாராம். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு விரோதமாக சத்துரு வர்றான்னா சில நேரத்தில் கர்த்தரே என்ன பண்ணுறாரு, அவனை இழுத்து வந்து நம்ம முன்னாடி மண்டியிட வைக்கிறாரு. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா, சோத்திரம். இப்போ இப்படி வரப்பட்டவன் தான் இந்த சிசேரா. இவன் இந்த சண்டையிலே, இந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் 14ஆம் வசனத்தை பாரு. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். அல்லேலூயா. எப்படி ஓடி போகிறான்? கால்நடையாக ஓடி போகிறான். வசனம் சொல்லுகிறது, பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. எல்லாரையும் சிசேராவை தவிர பாக்கி எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? பாராக்கு கொண்டு போட்டான். வசனம் சொல்லு, ஒருவனும் மீதியாக இருக்கல. இந்த சிசேரா மட்டும் என்ன பண்ணிட்டான்? ரதத்தை விட்டுட்டு இறங்கி கால்நடையாக தப்பிச்சு ஓடுறான். இப்போ தப்பிச்சு ஓடுறவன் எங்கே ஓடுறான் அப்படின்னா, அவன் ஒரு கூடாரத்துக்குள், மனித கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. அதாவது அந்த நாட்களிலே பொதுவாகவே மக்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு யுத்தம் நடக்கிறது என்றால் இன்றைய காலத்திலும் என்ன செய்கிறாங்க? இராணுவ கூடாரம் போடுறாங்களா இல்லையா? அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? யுத்த காலத்தில் இராணுவ கூடாரம் டென்ட் அடித்து தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பேர் என்னது? யாகேல். சிசேராங்கிறது இல்லைம்மா, சிசேராங்கிறது ஆணு, சரியா? யாகேல். யாகேல் என்ன பண்ணுறாரு? கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையும் புறஜாதிகளுடைய அரோசத்து மட்டும் என்ன செய்யறான்? துரத்தி எல்லாரையும் கொண்டு போடுறான். ஒருத்தனும் மீதியாக இருக்கல. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். இது என்ன கூடாரம்? என்ன கூடாரம்? மனித கூடாரம். செய்தியினுடைய கருப்பொருளில் நிற்கணும், நீங்கள் தலைப்பில் நிற்கணும். என்ன கூடாரம்? மனுஷனுடைய கூடாரம். அந்த மனுஷன் யார் அப்படின்னா, அந்த மனுஷனை பற்றி போட்டு கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆச்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானம் இருக்குங்கிறதுனால நம்பி என்ன பண்ணுறான்னா, அந்த கூடாரத்துக்குள்ளே உள்ளே போகிறான். அல்லேலூயா. என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்பி உள்ளே போகிறான். என்ன நடக்குதுன்னா, யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் வருகிறதை தூரத்திலே இந்த பெண் பார்க்கிறாள். அவன் தப்பி ஓடி வருகிறதை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். இப்போ என்ன செய்யறா? எதிர்கொண்டு ஓடி, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாள் வீட்டு வாசலை விட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறோமா இல்லையா? அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்தாலும் வெளியே என்ன பண்ணுறான்? சொல்லுங்க, வாங்க வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்கிறோம்? கூப்பிட்றோம். இப்போ இந்த யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே. வார்த்தையை கவனிங்க, இது சாதாரண வார்த்தை இல்லை. உள்ளே வாரும் என் ஆண்டவனே அப்படிங்கிறா. இந்த வார்த்தையை கேட்டு நம்ம உள்ளே போகாம இருக்க முடியுமா? எவ்வளோ அன்பான வார்த்தை, எவ்வளோ மதிப்பான வார்த்தை, எவ்வளோ கரிசன. நடக்கையிலையும் ஓடி முன்னாடியே ஓடியாடுறா. அடுத்து என்ன செய்கிறா? ஆண்டவனே என் உள்ளாடி என்ன செய்யுங்க? உள்ளே வாங்க ஆண்டவனே, ஆண்டவரே உள்ளே வாங்க. சோத்திரம். அல்லேலூயா. என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதையும். அடுத்த வார்த்தையை பாருங்க. வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றே நீங்கள் கவனிக்கணும். முதல்ல எதிர்கொண்டு போய் என்ன செய்கிறாய்? உள்ளே வாரும் என் ஆண்டவனே. அப்புறம் என்ன நடக்குது? என் அண்டை உள்ளே வாரும்
பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். சோத்திரம். எதில் முன்ன? சமுக்காலம். இப்போ முதல்ல எதுக்குள்ளே வந்துட்டான்? எதுக்குள்ளே வந்துட்டான்? கூடாரத்துக்குள்ளே. அது ஒரு மறைவா? எதுக்குள்ளே வந்துட்டான்? கூடாரத்துக்குள்ளே வந்தாச்சு, ஒரு மறைவு. அந்த கூடாரத்துக்குள்ளே இப்போ எதுக்குள்ளே ஒழிக்கிறாவ? சமுக்காலத்தினாலே என்ன செய்கிறாங்க? ஒழித்து வைக்கிறாள். இப்போ அந்த 27ஆம் வசனம் இந்த வசனம் மிங்கிலாகுதா? அவன் தாவீது என்ன சொல்கிறான்? கர்த்தர் என்னை தமது கூடார மறைவிலே வைத்து, அப்புறம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க நல்லா. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் யார் செய்கிறா அப்படின்னா, இந்த சிசேராவுக்கு இந்த யாகேல்ங்கிற பெண்மணி செய்கிறா. முதல்ல கூடார மறைவுக்குள்ளே கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் சமுக்காலத்தை போட்டு அவனை ஒளித்து வைக்கிறாள். அல்லேலூயா. நல்ல ஒரு வெல்கம், அன்பான ஒரு வரவேற்பு. ஆண்டவனே என்று கூப்பிட்டு ஒரு அற்புதமான வரவேற்பு. பயப்படாதே என்று சொல்லி ஒரு தைரியமான வார்த்தை. அதற்கு ஒருபடி மேலே போய் அவனை என்ன செய்கிறான்? சமுக்காலத்தை போட்டு மூடி வைக்கிறான். அல்லேலூயா. இவன் எதுக்கு கூடாரத்துக்கு போகிறான்? கூடாரத்துக்கு எதுக்கு போகிறான்? தப்பிச்சுக்கிட்டதுக்கு போகிறான். யுத்த களத்திலிருந்து எதிரிப்படையை தாக்கு பிடிக்க முடியாமல் தன் ஜீவனை பாதுகாப்பதற்கு தப்பித்து ஒரு கூடாரத்துக்குள்ளே ஓடுகிறான். அங்கே அற்புதமான வரவேற்பு கிடைக்கிறது. ஆச்சரியமான வார்த்தைகள் உண்டாகிறது. பயங்கரமான வார்த்தை. பயப்படாதையா, தைரியம் அறியா, யுத்தம் அது மண்ணாங்கட்டியாவது, அதெல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்றா அவ. அல்லேலூயா. அப்படி சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். யுத்த காலத்திலேருந்து வரவனுக்கு தாகமாக இல்லாமல் வேற என்னவா இருக்கும்? யோசிங்க. குடிக்க எவ்வளவு நீ பண்ணிட்டாளே அப்படின்னு நம்பி என்ன பண்ணுறான்? நம்பி தாகத்துக்கு தண்ணி தா அப்படிங்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அல்லேலூயா. தண்ணி கேட்டதுக்கு என்ன அற்புதமான போஷிப்பு, கவனிப்பு. அல்லேலூயா. தண்ணி கேட்டால் இங்கே என்ன கிடைக்குது? பால் கிடைக்குது. பால் துருத்தி எடுத்து அப்படியே கொடுக்குறான். அல்லேலூயா. அவன் வாங்கி அதை அற்புதமாக குடிச்சிட்டு, அடே அப்பா, இது போல் ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் எங்கேடா கிடைக்கும்? நல்ல ஒரு வரவேற்பு. ஆமேன். நல்ல தைரியமான வார்த்தை. துணிஞ்சு ஒரு சமுக்காலத்தை போட்டு நம்மளை மூடுற. சமுக்காலம்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லைல்ல. சமுக்காலங்கிறது இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு நல்ல போர்வை. அது உள்ளுக்கு காற்றும் போக முடியாது. ஆமாம், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கல. அப்போ அந்த காலத்தில் உள்ள சமுக்காலத்துக்கு இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை என்ன பண்ணுறா? மூடினாள். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, வந்தான், நல்லா வந்தான், தாகமாக இருந்துச்சு, தாகம் தணிஞ்சு போச்சு. இப்போ இந்த வார்த்தை, வரவேற்பு, இந்த கவனிப்பு இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்ன போயிடுச்சுன்னா, பயமெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. எல்லா பயமும் போயிடுச்சு. யுத்த பயம் போயிடுச்சு, மரண பயம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. எதை வச்சு சொல்கிறீங்க பயம் போயிடுச்சு அப்படின்னு? நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் கூடார வாசலில் நின்று, யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, இது நமக்கு இப்போ வேண்டாம், நீங்கள் எங்கே சொல்லணும், எங்கே வாசிக்கணும் அப்படின்னா, கடைசி வசனம், கடைசி வார்த்தை, ஆயாசமாய் தூங்கின அவன். எப்படி தூங்கினானா? ஆயாசமாக தூங்குறான். அப்படின்னா தூக்கத்தினுடைய ஒரு உச்சகட்டம்.
நமக்கு சில நேரத்தில் தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆயாசமான நல்லா அயர்ந்து தூங்குறான். ஆமாம், இந்த தூக்கம் எப்போ வரும்? யுத்த காலத்துலேருந்து வந்திருக்கவனுக்கு வருமா அந்த தூக்கம்? அப்படி யுத்த காலத்துலேருந்து ஓடி வந்தவனுக்கு தூக்கம் வருதுன்னா இந்த கவனிப்பு, இந்த அரவணைப்பு, இந்த வார்த்தை, இதுக்கு மேலே இருந்த ஒரு அதீத நம்பிக்கையின் பால் இவனுக்கு என்ன வருதுன்னா ஒரு ஆயாசமான ஒரு தூக்கம் வருது. அந்த சமகாலத்துக்குள்ளே அற்புதமாக தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நம்பி தூங்குறாங்க. என்ன பண்ணி தூங்குறான்? நம்பி தூங்குறான். சத்துருவாக இருந்தாலும் நம்ம உண்மை நிலையை பார்க்கணும். அல்லேலூயா. அவன் ஒரு மனிதனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து அந்த கூடாரத்தில் இருந்த மனுஷனுடைய அரவணைப்பான பேச்சு, நல்ல ஆறுதலான பேச்சு, ஆமேன், அந்த கவனிப்பெல்லாம் நம்பி அவன் நல்ல ஆயாசமாக தூங்குறான். அப்படி தூங்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா 20வது வசனம், அதாவது 21ஆம் வசனம், பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அப்படியே பூனை மாதிரி மெல்ல வர்றா. ஒரு கையில் என்ன இருக்கு? கூடார ஆணி. கூடார ஆணின்னா தெரியுதா? கூடார ஆணி. இப்போ இன்னைக்கு பந்த போட உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ஆணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைடில் வச்சு அடிச்சுட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? இழுத்து கட்டுவாங்க. அதுக்கு பேர் கூடார ஆணி. அது அந்த காலத்தில் நல்லா பெருசாக இருக்கும், நல்ல நீளமாக வச்சு. ஏன்னா அந்த காலத்தில் டெண்டு தான், இந்த மாதிரி கட்டடங்கள் இல்லை. மனிதர்கள் கூடாரத்தில் தான் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த கூடார ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு சுத்தியலை எடுத்துக்கிட்டு மெல்ல என்ன பண்ணுறா? நைஸாக வர்றா. அல்லேலூயா. ஏற்கனவே நயவசரிப்பான வார்த்தைகளை சொல்லி நல்லா பாலெல்லாம் கொடுத்து, ஆமேன், எல்லாம் பண்ணி அவனை நம்பி அவனை நல்லா தூங்க வச்சுட்டா. சோத்திரம். இப்போ கூடார ஆணியை எடுத்து அவன் நெற்றியிலே, பாருங்க, இடம் கிடைக்கல பாருங்க. அல்லேலூயா. அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்படி இங்கிருந்து போய் இங்கிட்டு வந்துருச்சு, வெளியில் வந்து அப்படியே தரையில் அந்த ஆணி குத்திருச்சு, புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இப்போ நம்ம தலைப்பு என்ன கொடுத்தோம்? தலைப்பு என்னமா கொடுத்தோம்? மனித கூடாரத்தின் மரணம். மனித கூடாரத்தில் இப்போ என்ன இருந்துச்சு? நல்ல வார்த்தை இருந்துச்சு, வரவேற்பு இருந்துச்சு, நல்ல கவனிப்பு இருந்துச்சு. கடைசியில் என்ன உண்டாயிருச்சு? நம்பி கொஞ்ச நேரம் தாங்க கண்ணாசன் தான். இந்த வார்த்தை, இந்த கவனிப்பெல்லாம் இல்லைன்னா அவன் தூங்கியிருப்பானா? அவன் அப்படியே என்ன பண்ணுவான்? ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பக்குன்னு கை கால் உதறிக்கிட்டு அப்படியே இவ்வளோ திருக்கு பொறுக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்படி இருந்திருப்பான். இவன் ஆணியை சுற்றியெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பான்? தப்பிச்சு ஓடிருப்பானா இல்லையா? அப்போ மனித கூடாரத்தில் என்ன இருக்கு? மரணம் இருக்கு. சோத்திரம். நம்பி ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். செத்து போனது இல்லாமல் அடுத்து என்ன நடக்குது? பின்பு சிசேராவை தொடருகிற பாராக்கு வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றி பொட்டில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளில் கானானியரி ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். சோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். சோத்திரம். இப்போ இது கர்த்தருடைய எதிரி. அது ஒரு பக்கம் கர்த்தருடைய எதிரி, அதனால் கொண்டு போட்டார். அது வேறு சம்பவம். இப்போ நம்ம செய்திக்கு என்ன எடுக்கணும்னா, அவன் ஒரு மனிதனாக இருந்து மனித கூடாரத்தை நம்பி அங்கே அடைக்கலமாய் போய் யுத்தத்துக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். நம்ம என்ன செஞ்சு நம்ம பிடிச்சிருந்த தீங்கு, ஆபத்து, மரணம் எல்லாம் என்ன பண்ணிருச்சு? முடிஞ்சிருச்சு. இவன் நம்மளை கண்டிப்பாக சமகாலத்தில் போட்டு மூடி பாதுகாத்து யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அங்கிட்டு சிசரா வரும்போது என்ன பண்ணுவான்? அங்கே இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவான்? இப்போ நீங்கள் வாணி அடித்து போடாமல் சமகாலத்தை போட்டு மூடி போட்டு விட்டு அந்த பாராக்கு வரும்போது இல்லை இந்த பக்கம் யாரும் வரல ஆண்டவனே அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அவன் பாட்டுக்கு தேடி வேறு பக்கம் போயிருப்பான். இவனை எழுப்பி நீ உன் ஊருக்கு போய் பொழைச்சிக்கடான்னு சொல்லி கிளம்ப இல்லையா? இதை நம்பி தானே அவன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்குது? ஜீவன் போயிருச்சு.
அல்லேலூயா. அவன் நம்பின அந்த கூடாரம், அதில் கொடுமை என்னென்னா, எந்த கூடாரத்தை அவன் நம்பினானோ அந்த கூடார ஆணி தான் அவனுக்கு என்ன மாறுது, ஏமனா மாறுது. அல்லேலூயா. எந்த கூடாரம் நம்மை பாதுகாக்கும் என்று நம்பி ஒரு கூடாரத்துக்குள் புகுந்தானோ அந்த கூடார ஆணியினாலே அவன் சாகிறான். இங்கே தான் கர்த்தர் நமக்கு டர்னிங் பாயிண்டை வைக்கிறார். நீ எதை கூடாரமா நம்புறியோ அதனுடைய ஆணி அந்தம் நிலைச்சிருக்கிற ஆணி வேறு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நம்முடைய நம்பிக்கையின் கூர் எதுவோ அதுதான் என்ன செய்யுது, நம்மை உடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, சங்கீதம் 146:3 எடுத்து பாருங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். போதும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். சிசேரா தன்னை போல பலமுள்ள ஒரு பிரபுவின் குடும்பத்தை நம்பி ஓடுனான். அது ஒரு பிரபுவின் குடும்பம், சாதாரண குடும்பம் இல்லை. நீங்கள் பெண் அப்படிங்கிறதுனால சாதாரண குடும்பம் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. தன்னை போல பலமுள்ள ஒரு பிரபுவின் குடும்பத்தை நம்பி ஓடினான். ஆனால் அங்கே அவனுக்கு இருந்தது ரட்சிப்பு இல்லை. என்னதான் இருந்துச்சு? மரணம் தான் இருந்துச்சு. உலக மனிதர்கள் தரும் வாக்குறுதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆமேன். தலைகளாக என்ன செய்யும், மாறும். இந்த அம்மா வாக்குறுதி பயப்படாதேன்னுச்சே, வாக்குறுதி தலைகளாக மாறுச்சா இல்லையா? அல்லேலூயா. பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி மாறிடுச்சு. எரேமியா 17:5 எடுத்து பாருங்க. பதினேழு 5. 17:5. மனுஷனை நம்பி படிங்க அதை. மாம்சத்தை தன் புயபலமாக கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சோத்திரம். சிசேரா யாகேலின் கையில் இருந்த பாலையும் அவளது போர்வையையும் அவளது பயப்படாதுங்கிற அந்த வார்த்தையை நம்பினா, மாம்சத்தை நம்பினதுனால அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான், மாண்டு போயிட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான், மாண்டு போயிட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். ஏசாயா 31:3 எடுத்து வாசியுங்கள். எரேமியா 31:3. ஏசாயா 31:3. தெய்வம் அல்ல, குதிரைகள் மாம்சம்தானே. அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். மனுஷர்கள்லாம் தேவன் இல்லை அப்படிங்கிறாரு. ஆமேன். அவளை நம்புறவங்களும் அவங்கள்ட்ட சகாயம் தேடுறவங்களும் சகாயம் பெற்றுக்கொள்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், ஆமாம், மாண்டு போவாங்க, அழிந்து விழுவாங்க, இடறி போயிடுவாங்க. சோத்திரம். இதுக்கு யாகேலின் கூடாரமே இன்றைக்கு சாட்சியாயின்னு இருக்கிறது. ஆமேன். யாகேலின் கூடாரம் சாட்சியாக நிற்கிது. ஆமேன். அல்லேலூயா. நமக்கு சமயம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம தேவ கூடாரத்தை பற்றி பார்ப்போம். சோத்திரம். முதல்ல மனுஷ கூடாரத்தை பார்த்தோம். அதில் உள்ள நம்பி போய் அவன் என்ன பண்ணிட்டான், மாண்டு போனான். ஆமேன். அற்புதமான வார்த்தை. ஆண்டவனே என் நண்டை உள்ளே வாரும், பயப்படாதேன்னு சொன்னான். அல்லேலூயா. பாலை வாத்தா மனுஷி. ஆமேன். பாலை வாத்து என்ன பண்ணிட்டா, பாலே ஊற்றிட்டாவ. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனித கூடாரத்துக்கு ஓடிய சிசேராவின் கதை மரணத்தில் முடிஞ்சிருக்குது. ஆனால் சத்துருக்கள் தன்னை சூழ்ந்திருக்கும் போது
தாவீது தேவனுடைய கூடாரத்துக்கு ஓடி வருகிறான். நம்ம சங்கீதம் 27க்கு வந்துடணும். தீங்கு நாளிலே அவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் விரோதமாய் பாளையம் இறங்கின போது தாவீது மனித கூடாரத்துக்கு ஓடாமல் அவன் தேவனுடைய கூடாரத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்துக்கு வந்த தாவீதோட கதை ஜீவனில் முடியுது, மாத்திரமல்ல உயர்வுக்கு நேராய் போகுது. அல்லேலூயா. அவன் ஜீவனோடு இருக்கிறான், அடுத்து என்ன வருது? உயர்வுக்கு போகுது. இந்த இடத்துல தாவீது பயன்படுத்துகிற வார்த்தை எபிரேய வார்த்தை சுக்கா அப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதன் பலம் எப்படின்னா, அந்த துணிகளில், கூடார துணிகளில் இல்லை, அதை தாங்கி நிற்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்குன்னு சொல்லி அதற்கு அர்த்தம் வருகிறது. கூடாரத்தினுடைய துணிகள் அல்ல, எதில் இருக்கான் பலம்? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்குது அப்படிங்குது. நீங்கள் சங்கீதம் 91 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 91 சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு என்பது எப்படிப்பட்டது என்பதுக்கு சாட்சி சங்கீதம் 91 தான். அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவில் என்ன இருக்கான்? ஆமாம், அவருடைய நிழல், அவருடைய நிழல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாகேல் சிசேராவை மறைத்தது அவனை கொல்லுவதற்காக. ஆமேன். யாகேல் சிசேராவை மறைத்தது எதுக்கு? கொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, காப்பாற்றுறதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் நைஸாக பேசி சைஸாக என்ன பண்ணிட்டா? அவனை கொன்று போட்டுட்டா, ஒரு சைஸாக கொலை பண்ணிட்டான். அல்லேலூயா. அந்த மறைவு அவனை கொல்லுவதற்கு. ஆமேன். ஆனால் தேவன் நம்மை மறைப்பது கொல்லுவதற்கல்ல, சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாப்பதற்காக. தேவ மறைவுக்கும் மனுஷ மறைவுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமேன். தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுப்பது, மறைத்து வைப்பது எதற்கென்றால் சத்துரு நம்மை தொட முடியாதபடி. கோழி என்ன பண்ணுது? தன் குஞ்சுகளை மறைக்குது. எதுக்கு மறைக்குது? பருந்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு தான். தன் குஞ்சுகளை பருந்துகளுக்கு தப்பு வைக்கிறதுக்கு மறைக்குது. அல்லேலூயா. அதுபோல் வசனம் அப்படி தான் சொல்லுது, கோழி தன் குஞ்சுகளை. அல்லேலூயா. ஆமாம், குஞ்சு என்ன செய்யுது? பாதுகாக்குது. சோத்திரம். நீங்கள் சங்கீதம் 121 3 வாசிங்க. சங்கீதம் 121 3-4. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த யாகேல் தூங்குனவனை ஒரே போடா போட்டு தள்ளிட்டா. அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்கிறாராம்? அவர் தூங்கலைங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தூங்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வசனம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்ன செய்கிறார் அப்புறம்? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும்
உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தூங்காமல் உறங்காமல் இருந்து நம்முடைய போக்கு, நம்முடைய வரவு, ஆமேன், பகலில் வெயில், இரவில் நிலவு, அல்லேலூயா, இரவில் நிலவு, இதெல்லாம் நம்ம சேதப்படுத்தாமல் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. சிசேரா களைப்பினாலே தூங்கின போது மனித கூடாரம் அவனை காட்டி கொடுத்தது, கொன்று போட்டது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் செபிக்க கூட இல்லாமல் அசந்து தூங்கினாலும், செபிக்க கூட இல்லாமல், ஆமேன், கர்த்தர் கொடுக்குற உணர்வெல்லாம் அது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி போட்டுவிட்டு நல்லா அசந்து தூங்கினாலும் அந்த தூக்கத்துலேயும் கர்த்தர் என்ன தான் செய்கிறாரு? நம்மை பாதுகாக்கிறார். நம்ம என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அந்த பாட்டு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு, என்ன, சத்துரு ஆவி நான் குடிபிடிப்பார்னு ஒரு பாட்டு வருமே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவப்பாளி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவப்பாளி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு கூறலோ அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலோ அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட. போதும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 31:20 பாருங்கள். சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் போதும். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. யார் அப்படின்னா, மேலே வந்து உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது. அது அந்த நன்மை என்னென்னா, மனுஷருடைய அகங்காரம் இருக்குது. பார்த்தீங்களா? நமக்கு எதிரான சத்துருக்கள் அகங்காரம் பண்ணுவாங்க. அந்த அகங்காரத்துக்கு அவருடைய நாவுகளின் சண்டை இருக்குது. பற்றியலா மல்லு 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 மல்லுன்னு வருவாங்க. நமக்கு எதிராக சண்டைக்கு வந்திருக்காங்களா? அந்த சண்டைக்கு என்ன பண்ணுறாராம்? நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தேவனுடைய கூடாரம் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். நீங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, உள்வாங்குறீன்னு தெரில. அல்லேலூயா. மனுஷ கூடாரம் நம்ப வச்சு கழுத்தறுத்துச்சு. அல்லேலூயா. நம்ப வச்சு நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் நாளைக்கு வாங்கி நீங்கள் என்ன செய்கிற வேலையை செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க. கிட்ட போகும்போது கோச்சிக்காதிய நல்லா நான் முயற்சி தான் பண்ணேன், என்னை நம்பி ஒருத்தன் மோசம் பண்ணிவிட்டான் அப்படின்ட்டு கையை வரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? தப்பு வைத்து கொண்டே இருக்கிறார்.
ஆமேன். சமூகத்தின் மறைவில் என்ன பண்ணுறாராம்? ஒளிச்சு வைக்கிறார். அல்லேலூயா. மனுஷருடைய முரட்டுத்தனத்துக்கு, உலகத்தின் ஏமாற்றங்களுக்கு, ஆபத்துகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அடைக்கலம் கொடுத்து ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். ஒளிச்சு வச்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா, மூன்றாவது கண்மலை மேல் உயர்த்துகிறார். அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அல்லேலூயா. முதல்ல மனுஷ கூடாரம் என்ன செய்யும்னு பார்த்தோம். ரெண்டாவது தேவனுடைய கூடாரம் என்ன செய்யுது? தேவனுடைய கூடாரம் ஒளிச்சு வைக்குது நம்மளை. யாருக்குன்னா சத்துருக்கு, அகங்காரமான மனுஷர்களுக்கு, நாவுகளின் சண்டைக்கெல்லாம் நம்ம ஒளிச்சு வைக்குது. அல்லேலூயா. நம்ம மேலே கிளம்பி வர்ற சண்டைக்கெல்லாம் நம்மளை ஒளிச்சு வச்சு நம்மளை என்ன செய்கிறாரு? கோழி குஞ்சுகளை ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஒளிச்சு வச்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா, கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். தாவீது ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே விட்டுறதில்ல. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அப்படின்னு அந்த வரியோடு முடிக்காமல் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. கூடார மறைவு அப்படிங்கிறது பாதுகாப்பு என்றால், கண்மலை மேலே உயர்த்துறது நிரந்தரமான வெற்றி. உயர்ந்த மேலே போனவனுக்கு ஏதாவது இருக்குமா? கீழே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை உண்டு. அல்லேலூயா. கீழே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை உண்டு. சிங்காசனத்தில் மேலே போய் உட்காந்துட்டா, ஆமேன். இன்னைக்கு ஒருத்தர் சிங்காசனத்தை உட்காந்தவங்களை எப்படி கொக்கரிக்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. சிங்காசனத்தில் உட்காரும்போது அதுக்கு ஒரு தைரியம் வருது. அல்லேலூயா, சோத்திரம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நமக்கு அரசியல் வேண்டாம். ஆமேன். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். சங்கீதம் 40:2 சொல்லுது, சங்கீதம் 40:2 தானே. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவன் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உளையான சேற்றில் பயங்கரமான குழியிலே ஆழமான பள்ளத்தில் இருந்து என்னை தூக்கி எங்கே பண்ணிட்டாரு? ஒரே தூக்கிட்டார். அதனால தான் ஃபாதர் பாரு, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. வேறொரு பக்தர் பாடியிருக்கிறார். ஆமேன். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே அப்படின்னு பாடுறார். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேலே நிறுத்துறாரு, அடிகளை உறுதி படுத்துறாரு. ஆனால் இங்கே தரையோட தரையை வச்சு, மாம்ச கூடாரத்தில் தரையோட தரையை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? ஆணி அடித்து கொண்டு விட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ளே நம்ம வரும்போது நம்ம பாதுகாத்து ஒளிச்சு வச்சு கண்மலையில் கொண்டு போய் நம்ம உயர்த்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார், வலுவாது இருக்கும்படி. ஆமேன். அப்போ நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? நம்ம தான் முடிவெடுக்கணும். தீங்கு நாளில். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோம். தீங்கு நாளில் என்ன பண்ணுறோம்? எந்த கூடாரத்தை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அல்லேலூயா, சோத்திரம். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது இப்போ நமக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்து. ஆமேன். பெருமழை வந்தது, பெருமழை சொலிந்து காற்றடித்தது, எல்லாம் வந்துச்சு. அது அப்படியே அசையாமல் இருக்குன்னு சொல்லி மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 24-25 மட்டும் வாசிப்போம். மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து
அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல், அந்த கன்மலை கிறிஸ்துவே. நாம் கிறிஸ்துவாகிய இயேசு மேலே கட்டப்பட்டிருக்கிறபடினாலே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வரணும். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, தேவனுடைய மறைவுக்குள்ளே நாம் வரணும். எல்லா முழங்கால் படியிடுவோமா? எல்லா முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் அவருடைய கூடாரத்துக்குள்ளே வரும்போது அவர் நம்மை மறைத்து, அவர் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் கன்மலையின் மேல் உயர்த்தி நம்மை அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை ஆமென் பாதுகாக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் மனுஷ கூடாரத்தை நாடி ஓடுறீங்களா? மனித கூடாரத்தில் இருக்கிற பாலையும் போர்வையும் நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பால் போல அவருடைய பேச்சு, கவனிப்பு எல்லாம் இருக்கும். நல்ல அருமையாக தட்டி மடியிலே தூங்க வைத்தால் தெளிலாள். சொந்த மடியில் வச்சு அவனை தாளாட்டி அற்புதமாக சிம்சோனை தூங்க வச்சாங்க. நல்ல மடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எது இந்த உலகத்தை மறக்க வச்சு, கவலைகளை மறக்க வச்சு நம்ம தாளாட்டி தூங்க வைக்குதுன்னு நினச்சி அந்த மடியை தேடி ஓடி அங்கே உறங்கினானோ அதுதான் அவனுக்கு யமனா மாறுனுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கு சிசேராவுக்கு மனுஷ கூடாரம் நல்ல வார்த்தையை கொடுத்தது, நல்ல பாலை கொடுத்தது, நல்ல சமுக்காலம் போர்வையை கொடுத்தது. ஆனால் ஜீவனை எடுத்துருச்சு. எது வேணுமோ, எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படலை. தரையோட தரையாக வச்சு அவன் மாண்டு போனான். பிரியமானவர்களே, தேவனுடைய கூடாரம் நம்மை மண்ணோடு மண்ணாய் புதைக்கிறது அல்ல, நம்மை பாதுகாத்து கண்மலை மேலே உயர்ந்த இடங்களிலே நம்மை உயர்த்தி வைக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஏசு 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிறது. சத்துரு உங்களுக்கு விரோதமாக கூடார ஆணியை பயன்படுத்த வரலாம். அது வியாதிங்கிற கூடார ஆணியாக இருக்கலாம், கடன்கிற கூடார ஆணியாக இருக்கலாம், பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், பல காரியங்கள் கூடார ஆணியை போல வந்து நம்மை உருவ குத்தி போட பார்க்கலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய கூடாரத்துக்குள் மறைந்திருக்கும் போது எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எழுதியிருக்கிறபடி அவர் எல்லா ஆயுதங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். மாத்திரமல்ல, நம்மை கண்மலை மேல் உயர்த்துவார். எல்லாம் துதிப்போமா? ஆண்டவரே, தீங்கு நாளில் எனக்கு ஆபத்து புசல் போல வரும்போது, ஆண்டவரே பொல்லாப்பு, ஆண்டவரே துயரங்கள், வேதனைகள் வரும்போது நான் மனித கூடாரத்தை அல்ல உம்முடைய கூடாரத்தை நம்பி ஓடி வருவேன். ஆண்டவரே, அன்றைக்கு டாபர்நேக்கல் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது. ஆமென். அங்கிருந்து கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா, நான் மனுஷ கூடாரத்தை அல்ல ஆண்டவரே, உண்மையே நாடி ஓடி வருவேன். அப்பா, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஆமென். அவர் கண்மலை மேல் நம்மை உயர்த்துகிறவர். சொல்லுங்க, அப்பா, நாமே நம்புவேன் ஆண்டவரே. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க.
உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. தேவனுன் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, உன் நம்பிக்கையும் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. சத்தியம் பரிசையும் அறிக்கையிடுங்க. கேடகமா, அப்பா, நான் உன் மறைவில் நம்பிக்கையும் வர விரும்புகிறேன். அவரே. அப்பா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் ஆமென். அது ஒரு காலத்து உன்னை எதிரா யார் எழுப்பினாலும் சரி. உன் தேவன் உண்டாபடமே. உண்மையா சொல்றீங்களா? அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாது உன் தேவன் உண்டாபடமே. 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவன் உண்டாபடமே. அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாது உன் தேவன் உண்டாபடமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிறகின் நிழல் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய சட்டைகள் இறங்கட்டும். ஓ, இதோ அடைக்கலமாய் வந்திருக்கிறார்கள் ஐயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் அடைக்கலமான வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று வாழ்த்தினது போல ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான பாதுகாப்பு, ஒரு நிறைவான சுகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க உன் படிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள்
ஒரு தெய்வீக அனல் இறங்கட்டும் ஆண்டவரே. பொல்லாதவருடைய தந்திரங்களுக்கு, பொல்லாதவருடைய நாவுக்கு பிள்ளைகளை தப்புவிக்கும்படி ஒரு தெய்வீக பிரசன்னம் இப்பொழுதே இறங்குவதாக. சபை கட்டுவே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஓடாசை கதலா கர்த்தருடைய சட்டைகள் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தருடைய நிழல் உங்கள் மேலே வரட்டும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரை காக்கிறவர், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதுவதற்கு கொண்டு என்றென்றைக்கும் காக்கிறவர். சட்டைகளினாலே ஓடுகிற ஆண்டோடைய மகிமை. ஓ ராபாஷை கதரகதியாந்தரா இப்பொழுது செபிக்க 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 தூதர்களை அனுப்புகிறார், தூதர்களை அனுப்புகிறார். திறந்த வாசலை வைக்கிறார், கூடாரத்தின் மேல ஒரு பட்டயத்தை வைக்கிறார், கூடாரத்தின் மேல பாதுகாப்பை வைக்கிறார். கூடாரத்துக்குள்ள கம்பீர சத்தம், தாவீது கூடாரத்துக்குள்ள கம்பீர சத்தம். இடிந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப கட்டுகிறார், திரும்ப கட்டுகிறார், திரும்ப கட்டுகிறார். ஓ ராபா பாபா துதிய துதிய பாபா சாபா கொடுங்க. ஓ ராபா கதியால ஓ நிகாதரகதியால இழுந்து போன, இழுந்து போன, இடறி போன, அழிந்து போன தாவீது கூடாரமே திரும்ப கட்டப்படு. ஓ ராபா பாபா பாபா ஓ ராசை கதரகதியால கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. அவன் கூடாரத்திற்குள்ளே சந்தோஷத்தை அனுப்புகிறார், மகிழ்ச்சியை அனுப்புகிறார், ஓ குணமாக்குகிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என் கூடாரத்திற்குள்ள கம்பீர சத்தம் துணிக்கப்படட்டும், துணிக்கப்படட்டும். அதை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கட்டும். என் கூடாரம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினால் நிரம்பட்டும். பிரியமான தேவ ஜனமே, மனித கூடாரத்துக்குள்ளே, அதாவது மனிதனை நாடி நம்ம ஓடுகிற அந்த நம்பிக்கைக்குள்ளே நல்ல நயவசரிப்பான வார்த்தைகள், நல்ல கவர்ச்சியான வார்த்தைகள், பாலை போல வெண்மையானவைகள் நமக்கு தோன்றும். நாம் நம்புவோம். நல்ல வார்த்தை இருந்தது, பால் இருந்தது, சமுக்களம் இருந்தது. ஆனால் அது மரணத்தை கொண்டு வந்தது. மனித கூடாரத்துக்குள்ளே மரணம் வந்தது. ஆனால் தாவீதுக்கோ, எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் தமது கூடார மறைவிலே என்னை மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. கர்த்தர் அவனை எல்லா யுத்தங்களுக்கும் மறைச்சார், எல்லா ஆபத்துகளுக்கும் மறைச்சார். கடைசியில் சிங்காசனத்தில் அவனை உயர்த்தினார், ராஜாதி ராஜாவாய் உயர்த்தினார். அவன் ராஜாவாய் இருந்தான். இன்றைக்கும் அவனுடைய ராஜசானம் நிலைத்திருக்கிறது. ஆமென். நாமும் சங்கீதக்காரன் தாவீதை போல நம்முடைய எல்லா ஆபத்து தீங்கு நாட்களிலே நாம் மனிதரை தேடுவதற்கு முன்பதாக, மனிதருடைய உதவி ஒத்தாசைகள் தேடுவதற்கு முன்பதாய் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ளே, கர்த்தருடைய மறைவுக்குள்ளே, கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே ஓடி வருவோம். அவர் நம்மை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து உங்களை என்னை நிச்சயமாய் அவர் கண்மலை மேல் உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரங்களிலே மனுஷரை, மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையே சார்ந்திருக்க, உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். உம்முடைய கூடாரத்துக்குள்ளே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எப்பொழுதும் பாதுகாப்பை தேட நீர் எங்களுக்கு கிருபை வரட்டும். அதில் தான் பாதுகாப்பும்
உயர்வும் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, தொடர்ந்து நிலைத்திருக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், இனி ஆண்டவரே வலைதளங்களில் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர்வராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா நஷ்டங்கள், எல்லா இழப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். ஆண்டவரே அப்பா சோத்திரம், நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை துரத்துவதாக நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. வர தடைப்பட்ட பிள்ளைகளை நினைக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் விசேஷித்த நன்மைகள் இறங்கட்டு சுவாமி. இந்த வாரம் முழுவதில் கண்ணீர்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க, ஆச்சரியமாய் நீ நடத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே படைக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரம் வரவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட